வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனவரி முதல் ஆசிரியர்களுக்கு வேதன உயர்வு. சுசில். பாரா ஒலிம்பிக் ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்ட வீராங்கனை. எம்போக்ஸ் தொற்றால் கொங்கோவில் இதுவரை 610 பேர் பலி. இறைவரி திணைக்கள அதிகாரிகள் போல் நடித்து பணம் பெற முயன்ற 2 கைது. இலங்கையில் புதிய வேலை வாய்ப்புகள் ஜனாதிபதியின் அறிவித்தல். இனி விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச வேதனம் 55,000 உயர்த்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் தயாரித்துள்ள பாதீட்டுக்கு அமைய தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளின் ஊடாக ஆசிரியர்களின் வேதனத்தினை அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிய வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் தொழில் வல்லுநர்களுக்கு வரியில்லா சேவை சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம். மறைமுக வரிகளால் பலர் அவதிப்படுகின்றனர். இதனால் மறைமுக வரிகளை முறையாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்போம். நமது பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியுள்ளது. ஆகையால் எனது திட்டம் முதலீட்டை வரவேற்கிறது. நமது பொருளாதார முன்னேற்றம் என்பது நிலையான மற்றும் உற்பத்தியான எதிர்காலத்தை குறிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் என போலியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வர்த்தகர்களிடம் பணத்தை பெற முயன்ற 2 அலுத்கம தர்கா நகர் பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண் ஒருவரும் ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மகிழுந்து ஒன்றில் சென்ற 6 பேர் அடங்கிய குழு ஒன்றை இவ்வாறு பணத்தை பெறுவதற்கு முயற்சித்துள்ளது. அவர்களில் 2 மாத்திரமே வர்த்தகர்களால் பிடிக்கப்பட்ட காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 போலியாக தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுக்கான அடையாள அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கலகெடிகேகன மற்றும் போத்தகர ஆகிய பகுதிகளில் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இனி வெளிநாட்டு செய்திகள். குரங்கு காய்ச்சல் எனப்படும் எம்போக்ஸ் தொற்றால் கொங்கோ குடியரசில் இதுவரை 610 பேர் வரை உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை 17,800க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அங்கு தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என அந்நாட்டு மக்களுக்கு சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த மாதம் கொங்கோ குடியரசின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் சுகாதார நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. இனி விளையாட்டு செய்திகள். 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 167 நாடுகளை சேர்ந்த 4,400 போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் பாரா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 84 வீராங்கனைகள் இந்தியா இம்முறை அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய வில்வித்தை வீராங்கனை ஷிதல் தேவி ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்டுள்ளார். தகுதிச் சுற்றில் ஆபாரமாக விளையாடிய ஷிதல் 703 புள்ளிகளை பெற்றார். எனினும் 704 புள்ளிகளை பெற்ற துருக்கி வீராங்கனை உலக சாதனை படைத்தார். ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்ட போதிலும் வில்வித்தையில் 700 புள்ளிகளை கடந்த முதல் இந்திய பாரா ஒலிம்பிக் வீராங்கனை என்ற பெருமையை ஷிதல் பெற்றுள்ளார். இதேவேளை இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பதக்கம் பட்டியலில் சீனா முதலிடம் பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.